அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறுகே ஆசையில அதாவது மீனா வந்து நம்ம ரோஹிணி வந்து மிரட்டுறாங்க. "நீ உண்மைய சொல்லலைன்னா நானே ஒரு நாள் சொல்ல வேண்டியது இருக்கும். உன்னோட சேர்ந்ததுலேருந்து நானும் பொய் சொல்லிட்டே இருக்கேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. "இந்த பேய் வேஷம் போட்டது இதான் உன் ஐடியாவா?" அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாப்புல. மகேஸ்வரிக்கும், "ஓ! நீ பயங்கரமான ஆளு தான்" அப்படிங்கிறாப்புல. உடனே வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிட்டு போயிடுறாப்புல. நம்ம மனோஜ வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு, எங்க பார்வதி ஆண்டி வீட்ல கூப்பிட்டு "உண்மைய சொல்றா, எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிறாப்புல. அந்த பையன் உன்னைய அப்பாங்கிறான், நீயும் சரிங்கிற. காரணத்த சொல்றேன் அப்படின்னு சொல்ல, "இல்ல வேண்டாம்மா. அது சொன்னா நல்லா இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆறாப்புல. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவன் வர்றாப்புல, "நானும் பார்வதி ஆண்டி வந்து வெளியில போறோம். ஊட்டிக்கு போறோம். இந்த மாரி ஷூட் பண்றதுக்கு" அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு விஜய் ஆண்டிக்கு வந்து தூக்கி வாரி போடுது. நம்ம பார்வதி ஆண்டிய தனியா கூப்பிட்டு வந்து, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ அங்க அவங்க கூட நான் என் ரூம்ல இருக்க போறேன். அவர் ரூம்ல இருக்கு. என்ன இருக்கு?" அப்படிங்கிறாப்புல. உடனே சிந்தாமணி வந்து ஒரு ஐடியா குடுக்குறாங்க. "பார்வதி அவங்க மகனுக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சொல்லிடலாங்கிறாப்புல. இங்கிட்டு நம்ம மனோஜ் வீட்டுக்கு வர, நம்ம கிரிஷ் வந்து வேகமா வந்துட்டு ப்ராக்ரஸ் கார்ட்ல வந்து சைன் போடுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்றாப்புல. நான் எதுக்குடா பண்ணணும்? நீங்க தான் எங்க அப்பா போடணும் அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு விஜயாவுக்கு பயங்கரமா கோவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து சொல்றாப்புல, "டேய் நான் போடுறேன்." "இல்ல, இல்ல எங்க அப்பா தான் போடணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜே இது பண்ண, விஜயாண்டி வந்து இப்படி தடுக்குறாங்க. அந்த ப்ராக்ரஸ் கார்ட தூக்கி போடுறாப்புல. மனோஜ் வந்து ரூம்குள்ள போக, அங்க வந்து நம்ம ரோஹிணி வந்து பேய் மாரி ஆக்டிங் குடுக்க, மறுபடியும் அம்மா வந்துட்டு, "குட்றா நான் போட்டு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்ல வந்து கையெழுத்து போட்டு விடுறாப்புல. இதெல்லாம் பார்த்து நம்ம முத்துக்கு டவுட் வந்துருது. மீனா வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல ஏதோ இருக்கு. இந்த மனோஜ் பையன், ரோஹிணி எல்லாம் வந்து ஏதோ இருக்கு" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அதோட முடிஞ்சுச்சுங்க. பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம